அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செய்கிற மருந்து சோறு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருளை நான் சொல்கிறேன். இது 150 கிராம் கப்பு, அதுக்கு 3 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் இந்த மருந்து பொடி, தேவையான உப்பு, 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தேங்காய் பால். அப்போ 3 கப் அரிசிக்கு 6 கப்பு தேங்காய் பால் சேர்க்கணும். ஆனால் இந்த உளுந்து சேர்றதுனால 3.5 கப்பு ஆகுது. 3.5 கப்புங்கும் போது 7 கப்பு தேங்காய் பாலோட நம்ம கூட 1 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கிடணும். அப்போ 8 கப்பு. ஏன்னா இந்த சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த அரிசியையும் இந்த உளுந்தையும் 2ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா 3 முறை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் குக்கரை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுவோம். கொஞ்சம் லேசாக வதக்கிடுவோம், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லேசாக வதக்கிடுவோம். இப்போ எடுத்து வச்ச இந்த மஞ்சத்தூளை இதோட ஆட் பண்ணிடுவோம். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு உண்டான உப்பை நான் அதில் சேர்த்துறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் பால், இது அதில் ஊற்றிடுவோம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச இந்த மருந்து பொடியையும் அதில் சேர்த்து விடுவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்காங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தேங்காய் பால் கொதிச்சிடக்கூடாது. இது கொதிக்காம நல்ல நுரக்கூடி வரும்போது தான் நம்ம அரிசியும் பருப்பு களைஞ்சி வச்சிருக்கிறத நம்ம சேர்க்கணும். இந்த மருந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குறுக்கு வலி உள்ளவங்க, உடம்பு வலி உள்ளவங்க எல்லாத்துக்கும் இந்த ரைஸ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களால் ரைஸ் செய்ய முடியலை, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மருந்து பொடியை வச்சு நீங்கள் கோதுமையிலையோ இல்லைன்னா மைதாலேயோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அதில் இந்த மருந்து சேர்த்து சுகர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் எதுனாலும் இடைக்கி அதில் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் களி மாதிரி கிண்டி நீங்கள் சாப்பிட்டாலும் வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு, குறுக்கு வலி, மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது பெஸ்ட் மெடிசன். அதனால் இந்த சாதமோ இல்லைன்னா இந்த களியோ எந்த ஒரு வகையில் உங்களுக்கு பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த சாதத்துக்கு மீன் குழம்பு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்கள் மீன் குழம்பு வச்ச அன்னைக்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த அரிசியை இதோட சேர்த்துருவோம். இந்த தேங்காய் பால் கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ ரைஸ் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரோட மூடியை போட்டு நம்ம மூடி விசில் போட்டுருவோம். இது ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா குக்கர்லங்கும் போது மசாலா எல்லாம் மேலே நிற்கும். பாருங்க, இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ நான் பவுலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம மருந்து சோறு ரெடி ஆகிட்டு. இதுக்கு சூட்டபிளான ஒரு மீன் குழம்பு நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆண்களும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆண்களுக்கும் இடுப்பு வலி, மேல் கை கால் பாடி பெயின் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் மீன் குழம்பு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த மருந்தில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதனால தேங்காய் பால் வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது, நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு சாதம் தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.